நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. எல்லாரும் சொல்லலாம், தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, குருமணி போற்றி. நன்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. பழனிங்கிற பேரை படித்தாலே போதுமா? பழனி ஆண்டவனை கும்பிடுறதை விட பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா? திருப்புகள் பேசுகிறது, ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தை வைத்து உணரேனே, உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்லை, அந்த ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா? அந்த பழனியிலே இருந்து சாது சுவாமிகள் மடத்தினுடைய மடாதிபதி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் அளிக்கக்கூடிய ஒரு பெரியவர், எல்லாவற்றிற்கும் கணக்கு வைத்து திட்டமாக செலவு செய்து ஒழுங்காக மடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்து சாமியார் நம்முடைய சாது சுவாமிகள் அவர்கள் திருவடிகளுக்கு முதலில் வணக்கம். தண்டாயுதபாணிக்கு 2 கோலம். ஒன்று, அவர் சன்னியாசியாகவும் இருப்பார், அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் வள்ளி தெய்வ யானையோடையும் இருப்பார். துறவரமும் உண்டு, இல்லறமும் உண்டு. துறவரக்கோலம் அங்கே, இல்லறக்கோலம் இங்கே. பழனியாண்டவனையும் திருச்செந்தூர் முருகனையும் 2 கரங்களில் வைத்திருக்கக்கூடிய நீதி அரசர் நம்முடைய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு வணக்கம். எனக்கு எதிர்த்தாற்போல் புகழ்பெற்ற ஒரு மடாலயம், சிருங்கேரி மடாதிபதி கோவிலூர் மடாதிபதியை தனக்கு சமமாக அமர வைத்து மரியாதை கொடுத்து வாழ்த்தினார். கோவிலூர் 5ஆம் பட்டம் வீரசேகர ஞான தேசிக சுவாமிகள் சிருங்கேரியில் கோயில் கட்டி கொடுத்தார், சாரதாம்பாள் கோயில். அதற்காக நம்ம வீரசேகர ஞான தேசிக சுவாமிகளை சம ஆசனம் அமைத்து அவர்களுக்கு மரியாதை செய்தார் சிருங்கேரி சுவாமிகள். அந்த ஆதீனத்தினுடைய 14வது மகா சன்னிதானமாக வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நம்முடைய நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்கள் திருவடிகளுக்கு வணக்கம். அன்பிற்குரிய பேராசிரியர் சபா அருணாசலம் அவர்கள், நம்முடைய முத்தப்பன் பழனியப்பன் அவர்கள், மற்றுமுள்ள சான்றோர்கள், தாய்மார்கள், இத்தனை பேருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே கோயில் கட்டினதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சிற்பம் முடிகிற பொழுது கண் திறப்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இந்த விழாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய 90 ஆண்டு நிறைந்த நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னையார் பாலாம்பாளாச்சி அவர்கள் திருவடிகளுக்கு 1000 கோடி வணக்கம். ஒரு சந்தேகம், முதல்ல ஞானானந்தா ஹாலில் நடக்க வேண்டிய இந்த விழா அழைப்பில் அப்படித்தானே போட்டிருக்கு, எங்கே மாறிடுச்சு? அபிராமிகிட்ட வந்துருச்சு. ஏன்? அதுதான் அபிராமி திருவிளையாடல். புரியுதா புரியலையா?
அங்கே தானே நடத்தணும், இங்கே நடக்குது. திருக்கடவுர் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. திருக்கடவுரில் தனியாக இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர்? தனியாக கோயில் கொண்டு இருக்கிறாளே அபிராமி, சரிதானே? திருக்கடவுரில் காலசம்ஹாரமூர்த்தி இருக்கிற, காலசம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர்? பாலாம்பாள். பாலாம்பாள்னு பேரை வச்சுவிட்டு அபிராமியினுடைய இடத்துல நடத்தாம ஞானானந்தா இடத்துக்கு போகலாமா? புரியுதா புரியலையா? புரிஞ்சா சந்தோஷம், புரியாட்டி ரொம்ப சந்தோஷம். ஜட்ஜி ஐயா தொடங்குற பொழுது திருக்கடவுரில் தொடங்கினாங்கல்ல. அபிராமி அதெல்லாம் தெளிவானவ. நம்ம ஊர், நம்ம பாலாம்பாள், அதென்ன அங்கே நடத்துறது? அதனால அங்கே நடத்தாம அபிராமி பேரில் உள்ள இந்த அரண்மனையில் நடத்த வேண்டும். பேலஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்பா, அங்கேருந்து இங்கே நடந்து வந்தாலே வாக்கிங் போனாப்புல ஆச்சு. என்ன, காரைக்குடிக்கும் சூரக்குடிக்கும் நடுவில் வந்து உட்கார்ந்துக்குச்சு, அப்படித்தானே? காரைக்குடியில் இருந்து சூரக்குடி போகிற பாதையில் அபிராமி. நாங்களும் இந்த பக்கம் 1000 முறை போயிருக்கோம், இதை பார்த்ததில்லை. இன்னைக்கு அபிராமியினுடைய திருவருட்கருணையினால இந்த விழா நடைபெறுகிறது. 2வது விஷயம், ஆறாவயல், நம்ம ஜட்ஜையாவுடைய ஊர். அங்கே ஒரு ஆட்சி, அவங்களுக்கு அப்போ 104 வயசு. அவங்க விலாசம் எனக்கு மறந்து போச்சு. 104 வயசு. அவங்க வீட்டுக்கு போனேன், அந்த ஆட்சியை பார்த்தேன், கும்பிட்டேன். ஆட்சி எப்படி இருக்கிறீங்க? அந்த ஆட்சி என்ன தெரியுமா சொன்னாங்க? கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்த அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி மகிழ்ச்சியாகவும் மலர்ச்சியாகவும் இளமையோடும் இருக்கிறேன். அந்த ஆட்சி 104 சொன்னாங்க. இன்னும் பேனாச்சினா தானா லேனா, நம்ம எனக்கு இதெல்லாம் மறந்து போகுது. பேனாச்சினா தானா லேனா, அந்த ஆட்சி சொன்னதை இன்னும் 14 வருஷத்துக்கு அப்புறம் பாலாம்பாள் ஆட்சி சொல்ல இருக்கிறார்கள். 25 நடத்தினா வெள்ளி விழா, 50 நடத்தினா பொன் விழா, 60 நடத்தினா மணி விழா, 70 நடத்தினா பவள விழா, 80 நடத்தினா முத்து விழா, 90 நடத்தினா வைர விழா, 82 வருஷம் 4 மாத்தையில் நடத்தினா 1000 பிறை கண்ட விழா, 100 வருஷத்தில் நடத்தினா நூற்றாண்டு விழா, 120 நடத்தினா நிறைவு விழா. மொத்தம் நமக்கு 120. 120 ஆட்சி இப்பத்தான் 3/4 பங்கு வந்திருக்காங்க, சரிதானா? இன்னும் 1/4 பங்கு, இன்னும் 30 வருஷம் இருக்கு. 120 இங்கே வந்து சாது சுவாமிகள் தலைமை தாங்க நீதியரசர் தொடங்கி வைக்க நம்ம எல்லாரும் திரும்பவும் வாழ்த்துவோமாக. அடுத்த விஷயம், சுந்தரமூர்த்தி சுவாமி. ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் வந்த உடனே நம்ம பார்வதி பதையல் சொன்னேன், தெரியுமா தெரியாதா? அன்னலட்சுமி சாப்பாடு அத்தனை பேரையும் அசத்திக்கிட்டு இருக்கு. அசத்துனுச்சா இல்லையா? நான் பார்க்குறேன், ரொம்ப பேர் சாமி ஆடுறாங்க. அது என்னமோ தெரியலை, இமய மலையை இமையில் கட்டி இழுக்கிறாப்பில் இருக்கு. அங்கே 4-5 பேர் பார்க்குறேன்ல, என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலை. கொஞ்சம் பாயாசத்தை குறைச்சி சாப்பிட்ருக்கணும்ல. நல்ல சாப்பாடா நல்லா சாப்பிட்டு விட்டாங்க, இப்போ கொஞ்சம் அசத்துது. அதுக்காகத்தான் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளப்பி விடுறது. அதில் ஏசி வேற, ஏசி வேற. சரி, இப்போ முக்கியமான செய்திக்குள்ளே வரப்பாறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கார்.
திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறார். திருவாரூர் கோயிலுக்குள்ள அடியார்கள்லாம் உட்கார்ந்திருக்கிற மாதிரி இப்படி ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு தேவாசிரியன் மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்தில் அடியார்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி ஒதுங்கி மரியாதையாக போகிறார். அடியார்கள் ரொம்ப பெரியவங்க, நம்ம ஒன்றும் இல்லை, ஒதுங்கி போயிடுவோம். இப்போ மந்திரி வந்தால் நம்ம ஒதுங்குறோமா இல்லையா? இல்லாட்டி ஒதுக்கிடுவாங்க, இது எதுக்கு வம்பு, ஒதுங்கி போயிடுறோம். அது மாதிரி இவர் ஒதுங்கி போக, அங்கே ஒரு மலையாளத்துக்காரர் நல்ல இறைஞ்சு பேசுகிறவர், விரன்மிண்டர்னு பேர். அவர் என்ன கேட்குறார், அது யார்? சிவனடியார்கிட்ட கும்பிடாமல் கோயிலுக்குள்ளே போகிறானே அந்த ஆள் யார்? பக்கத்தில் இருந்த ஒருத்தர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படியா? அந்த ஆளை ஒதுக்கி வை. புறகுன்னா என்ன அர்த்தம்? ஒதுக்கி வை. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அவரை சிவபெருமான் என்னுடைய தோழன்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் சொன்னாரா? ஆமாம். இந்த ஆளையா? ஆமாம். அப்போ சிவபெருமானையும் தள்ளு, அவரும் புறகு. என்ன தைரியம் அந்த அடியாருக்கு! கணீர்னு வருது பேச்சு அவருக்கு. சாது சாமிகளுக்கு பேச்சு வந்தது பார்த்தீங்களா? அது மாதிரி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும், இல்லைன்னா உண்டாகாது. பிறகு சுந்தரர் உள்ளே போனாரா, தியாகராஜர் பார்க்குறார், ஏன்பா வந்தது இந்த ஆளை ஒரு பாட்டு பாடிட்டு வந்துடப்படாதா, ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்போ பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க. என்ன தள்ளிட்டா நான் என்ன செய்வேன்? அடியார்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாதுரா. ஆண்டவனால் முடியாதது எது? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது ஆண்டவனால் முடியாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னால் முடியாது, நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு மரியாதையினால் வந்துட்டேன், வேற ஒன்று. ஏன்ப்பா ஒரு கும்பிடாவது போட்டிருக்கலாம்ல. இப்போ இந்த பாரு, ஒன்றும் கெட்டு போகலை, அவங்கள பாடு. நான் எப்படி பாடுறது? ரொம்ப டென்ஷனாக இருக்கே, ஒன்றும் புரியலையே, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. பரவாயில்ல, உனக்கு அடிக்கடி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், நான் தான் ஆரம்பித்து விடுவேன். முந்தியும் அப்படித்தான் வந்துச்சு, இப்போவும் வருது. இந்தா நான் சொல்கிறேன், அதை வச்சு பாட்டு பாடு. தொடங்கினார். என்ன தொடங்கினார்? தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் பாடினார் சிவபெருமான். உடனே சுந்தரமூர்த்தி கப்புன்னு அடுத்த வரிக்கு வந்தார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன். இந்தப்பா அந்த ஆள் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், சீக்கிரம் பாடு. வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே ஆரவனாலும் பாடிக்க. அல்லி மென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. சுந்தரமூர்த்தி சுவாமி அடியார்களை பாட ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், எத்தனை அடியார்களை பாடினார் சொல்லுங்க யாராவது? 63 பேரை பாடினாரா? தனியடியார்கள் எத்தனை பேரை பாடினார்? ஐயா தொகையடியார் 9 சேர்க்கிறார், அது தனியடியார்கள் எத்தனை பேரை பாடினார்? சுந்தரமூர்த்தி சுவாமி தனியடியார்கள் எத்தனை பேரை பாடினார்? 60 பேரை பாடினார். 60 பேரைத்தான் பாடினார். பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி 60ஓட சுந்தரரையும் சேர்த்துக்கிட்டார், அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டார். மொத்தம் எத்தனை ஆச்சு? 63. தொகையடியார்கள் 9, சரிதானா? ஆமாம், இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சாங்க?
அவங்கள ஏன் சேர்த்தார்? இப்படி பார்த்தா எல்லாரையும் இல்லை சேர்க்கணும், எல்லா அப்பா அம்மாவையும் இல்லை சேர்க்கணும். ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பா அம்மாவை சேர்த்தார் தெரியுமா? அடியார்களை பாடக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்ற புண்ணியத்துக்காக அந்த 2 பேரையும் சேர்த்தார். அது மாதிரி கோவிலூர் சரித்திரத்தை யாராவது எழுதினால் அவர்கள் இனிமேல் ஈப்போ நாராயணன் செட்டியார் பாலாம்பாள் ஆட்சி பெயரை விட்டு விட்டு எழுத முடியாது. முடியுமா? முடியாதா? 14ஆம் பட்டம்னு எழுதுகிற பொழுது இவங்க அப்பா அம்மா பேர் வருமா வராதா? அதுதான் இந்த பிள்ளை அம்மாவுக்கு செய்கிற பெருங்கடமை, அம்மா பிள்ளைக்கு செய்யக்கூடிய செயல். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பா அம்மா பேர் எப்படி வந்ததோ அது மாதிரி கோவிலூர் மடம் இருக்க சாதாரண மடம் இல்லை. நம்ம சாது சுவாமிகள் அற்புதமாக ஒன்று சொன்னார். இன்னைக்கு சாமிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்ன சொன்ன தெரியுமா? வேதாந்தத்தை வளர்க்கணும், கிளாஸ் நடத்துங்க. நடத்தலாம், வர்றதுக்கு ஆள் கிடையாது சாமி. சாமி நடத்தலாம். நல்ல புத்தகமெல்லாம் அச்சு போட்டிருக்கு, எவ்வளவு அச்சு போட்டிருக்கு. ஆள் ஒன்றும் எல்லாம் தூங்குது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? சரி நடத்துகிறோம், நடத்தினா அவன் என்ன கேட்குறான்? நடத்தினா வேலை கொடுப்பாங்களா? எங்கேயாவது முடியாது. ஒன்று வேணா செய்யலாம். என்ன தெரியுமா செய்யலாம்? ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதில் என்னமாவது யாராவது சொல்லி அதுக்கு ஒரு போட்டி மாதிரி வச்சு இதை சொல்லி ஒப்பித்தால் பரிசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு விட்டுறலாம். வேறு எப்படியாவது அதை பரப்பணும். ஏதோ ஒரு நூல் எடுத்துங்க, அது சாத்திரங்கள் அத்தனை இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைங்க. சாது சுவாமிகள் சொன்ன மாதிரி எல்லாம் சைவ சித்தாந்த மடம் தான். வேதாந்த மடம் தமிழ்நாட்டிலேயே ஒரு மடம், அது கோவிலூர் மடம். ஞாபகம் வச்சுங்க, வேறு கிடையாதுமா. என்ன செய்யலாம்? ஒன்று எடுத்துக்கிறது, நல்ல இதில் போட்டி, இதை பற்றி ஒரு கட்டுரை அல்லது ஒப்பிக்கிறது என்னமாவது பண்ணுனா ஒரு பரிசு கொடுக்குறேன். ஒரு நூலாவது பரவும். ஏதோ எறும்பு ஊற கல்லுன்னு தேயும். என்ன ராமநாதசாமி காலத்தில் வகுப்பு நடந்தது, ஆள் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. சாமி தான் உட்கார்ந்துருக்காப்பில் ஆகிப்போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம காலம் அப்படி. ஆனால் அது மகாராஜா துறவு ஒரு காலத்தில் இங்கே நடத்தப்பட்டது சாமி. மகாராஜா துறவு அற்புதமான நூல் இங்கே நடத்தப்பட்டது. ஞான வாசிட்டம் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தமிழ் படித்தவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் வேதாந்த நூல்கள். நான் எடுத்து கொஞ்சம் படித்தேன், தலையை சுத்தணிச்சு வச்சுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. ஆமாம் சாமி, எனக்கு ஞான வாசிட்டம் புரியலை. நான் படித்து பார்த்தேன். சரி, நமக்கு இதுக்கு ரொம்ப தூரம், அடுத்த பிறவியிலையாவது ஞானத்தை கொடுக்கட்டும். ஆமாம், ஞான வாசிட்டம் வச்சுட்டேன், அது ஒரு பக்கம். அதனால் அந்த காரியத்தை செய்யலாம். யாருக்காவது எப்படியாவது ஒரு நூலையாவது நம்ம காலத்தில் எல்லாருக்கும் பரப்பினோம். ஒரு 10 பேர் 20 பேர் படித்தா கூட போதும். ஒன்று. அடுத்த விஷயம், இந்த ஆட்சியை பற்றி ஒன்று சொல்லணுமே. என் தலைப்புக்குள்ளே நான் இன்னும் போகலை, எனக்கு தலைப்பு வேறு இருக்குது, நினைப்பில் வச்சுங்க. அதுக்காக ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அவங்க நல்ல வீணை வாசிக்கிறாங்களாம். இங்கே பார்த்தீங்களா? அம்மா, எந்த வருஷம் வீணை படிச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? நிச்சயமாக 70 வருஷத்துக்கு முன்னால். சரிதானா? இப்போ 90 வயசுன்னா அவங்க வீணை வாசித்தது கற்றுக்கிட்டதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? அதிகபட்சம் வச்சா கூட 20 வயசு வச்சுங்க. 70 வருஷத்துக்கு முன்னால் அப்போவே பிராமின் பெண்கள் அதெல்லாம் வாசிப்பாங்க. இந்த செட்டியை விட்டு பெண்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இங்கே ஒரு பெண் வீணை வாசிக்க தெரியும் அப்படின்னா, தேவாரம் பாடத் தெரியும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு 98% பாராட்டு. அப்படி பாட வச்ச அவங்க அப்பா அம்மாவுக்கு 100% பாராட்டு. இன்றைக்கு கூட கிடையாது அப்படி. அதனால் அவங்களுடைய அதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். அதனால் அந்த தேவாரம் அப்படியே வந்து ஒட்டி கொண்டு விட்டது.
அதனால் அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் எல்லாருக்கும் நல்ல சிந்தனை. ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுவதும் படிக்கிறது. சாட்சி பாலாம்பாள் ஆட்சி. ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம், என்னுடைய தலைப்பு அதுக்கு இது ஒரு தொடக்கம். எனக்கு என்ன தலைப்பு தெரியுமா? ஆளாவது எப்படியோ, ஆளாவது எப்படியோ. சாது சுவாமிகள் வந்த உடனே ஒரு பாட்டு முதல்ல சொன்னாங்க, கேட்டிங்களா? என்ன பாட்டு சொன்னாங்க? சாமி முதல்ல ஒரு பாட்டு சொன்னீங்களே, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான். இந்த ஐயா அவர் கைலாசத்திலிருந்து அவரை ஏன் நினைக்கிறேன்? கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே, என் கண்ணுக்குள்ளே இருக்கான், என் கண்ணுக்குள்ளே இருக்கான். அருமையான பாட்டு. அந்த திருக்காலத்துக்கு பட்டினத்து சுவாமி போறார். பட்டினத்தார் ஒரு வரலாறு சொல்லணும் உங்களுக்கு, நேரம் கிடையாது, சுருக்கமாக சொல்கிறேன். மிச்சத்தை 100வது ஆண்டு விழாவில் பார்த்துக்குவோம். ஒரு ஓரம் மட்டும் இப்போ சொல்கிறேன். பட்டினத்து சுவாமி நம்ம இந்தியாவினுடைய நடுப்பகுதி, அந்த இடத்துக்கு அப்படி நடந்து போயிட்டுருக்கார். பத்திரகிரின்னு ஒரு ஊர். பத்திரகிரி மகாராஜா பத்திரகிரியார். பத்திரகிரியில் ஒரு பிள்ளையார் கோயில். பட்டினத்து சாமி அப்படியே பிள்ளையார் கோயிலுக்குள்ளே போனாரா, பிள்ளையாருக்கு பின்னால் தியானத்தில் உட்கார்ந்துட்டார். இந்த பாருங்க, நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தூக்கம் வராட்டி கூட தூக்கம் வரும். இப்போ வச்சிடாதீங்க, இது வேற பயமாக கிடக்கு. இப்போ நல்ல தூக்கம் வருது. இந்த கையை இப்படி வச்சுங்க, பேசாமல் இருங்க, நல்ல தூக்கம் வரும். சின்முத்திரை. பட்டினத்து சாமி உள்ள தவத்தில் உட்கார்ந்துட்டார். இந்த திருட்டு பயலுக வெளியில் திருட போகிறான் ராஜாவுடைய அரண்மனைக்கு. பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டான். பிள்ளையாரை, நிறைய திருடி விட்டா உனக்கு ஒரு பங்கு தர்றேன். கொள்ளையில் பிள்ளையாருக்கு கூட்டு. நம்ம கடையில் ஒரு 10% திருப்பதி பெருமாளுக்குன்னு எழுதி வைக்கிறோமில்ல, போடுறோமோ போடலையோ அது வேற விஷயம். அது மாதிரி கொள்ளைக்கு பிள்ளையார கூட்டு சேர்த்தான். முடிஞ்சது. போனால் ராஜா வீட்டில் நிறைய திருடி விட்டான். சந்தோஷம். வெளியில் நின்னபடி ஒரு விலைமதிக்க முடியாத மாலை அப்படியே தூக்கி பிள்ளையார் கழுத்தில் வீசினான். அது பிள்ளையார் கழுத்தில் விழாமல் பின்னால் உட்கார்ந்திருந்த பட்டினத்து பிள்ளையார் கழுத்தில் விழுந்தது. அந்த காலத்தில் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களை செட்டி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பழமொழி கூட உண்டு, செட்டி பிள்ளையோ கெட்டி பிள்ளையோ பழமொழி. பட்டினத்து பிள்ளையார்னு அவருக்கு பேர். அவர் கழுத்தில் விழுந்துருச்சு. தியானம் பண்ணுற பொழுது பாம்பு விழுந்தாலும் தெரியாது, மாலை விழுந்தாலும் தெரியாது. அவர் பாட்டுக்கு இருக்கார். காலையில் ராஜாவுடைய சேவகர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள். ராத்திரி பூரா கண்ணை முழிச்சு திருடி விட்டு இப்போ தூங்குறாண்டா, அப்படியே தூக்கிட்டாங்க. இவருக்கு அதுவும் தெரியாது. ராஜாவுடைய அரண்மனை கொண்டு போயிட்டான். சிறைச்சாலைக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டான். ராஜாட்ட போய் சொன்னான், இந்த இருக்கு உங்கள் முத்து மாலை திருடன் கழுத்தில் கிடக்கு. அப்படியா? அவனை உடனே கழுவில் ஏற்று. படுக்க காய்ச்சின இரும்பு கம்பி, அதில் தூக்கி உட்கார வைப்பாங்க. மலம் போகிற பாதையில் குத்தி தலைவலியாக வந்துடும். நினைச்சாலே தப்பு பண்ண மாட்டான் எவனும். அப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அந்த காலத்தில். இவர் கொண்டுட்டு வந்து அப்படி தூக்கி வைக்க போகிறான். பளிச்சுன்னு முழிச்சுக்கிட்டார். பத்திரகிரி ராஜாவுக்கு நல்ல நேரம், இவர் முழிச்சுக்கிட்டார்.
பார்க்குறார். என்னடா இது, என்னை கழுவில் ஏற்ற போகிறான், நான் என்ன தப்பு பண்ணினேன்? சிவபெருமான் தப்பு பண்ண மாட்டார். அப்போ நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். இந்த பிறவியில் பண்ணலை, ஒருவேளை போன பிறவியில் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே. கடைசி வரி, இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. மூண்டதுவே, மூண்டதுங்கிறது பொல்லாத வார்த்தை. எது மூண்டதுன்னு சொல்லுவோம்? தீ மூண்டது. அந்த வார்த்தை பாருங்க, அறம் வச்சு பாடுறதுங்கிறான் பாருங்க, அப்படி வார்த்தை வந்தது. மூண்டதுவே, மூண்டதுவே. கழுமரம் தீ பிடிச்சி எரிஞ்சுது, வெனை எரிகிற மாதிரி கழுமரமாக எரிஞ்சுது. பத்திரகிரியாருடைய வெனை எரிஞ்சுது. எல்லாம் ராஜாட்ட போய் சொல்ல, ராஜா ஓடி வந்தான். பார்க்குறான், பட்டினத்தார் ஒரு பார்வை தான் பார்த்தார். பார்வையினாலேயே ஞானம் கொடுக்கப்பட்டது, பார்வையினாலேயே உபதேசம் தரப்பட்டது. அப்படியே காலில் விழுந்தார் மகாராஜா. பட்டினத்தார் என்ன சொன்னார் தெரியுமா? திருவிடைமருதூருக்கு போ. நம்ம காலில் யாராவது ராஜா விழுந்தா அரமனையில் போய் ஒரு 6 மாதமாவது இருக்க மாட்டான். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. முற்ற துறந்த பட்டினத்தடிகள், அதை விட சிறந்த பத்திரகிரியார். அவ்வளவுதான். பட்டினத்தார் அந்த பக்கம் போயிட்டார், பத்திரகிரியார் இந்த பக்கம் போயிட்டார். ஒரு வழியார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவிடைமருதூரில் சந்திக்கிறாங்க. திருவிடைமருதூர் சுவாமிக்கு என்ன பேர்? மகாலிங்கம். அது என்னங்க, மற்ற ஊரில் எல்லாம் லிங்கம், அங்கே மட்டும் மகாலிங்கம். மதுரையில் சொக்கலிங்கம், அப்படித்தானே எல்லாம். ஏன் அங்கே மட்டும் மகாலிங்கம்? மற்றதெல்லாம் கோயில். திருவிடைமருதூர் இருக்க, அது சோழ நாடு. சோழ நாட்டை ஒரு கோயிலாக பார்த்தா மேலே ஏரியல் வியூ, ஒரு ஹெலிகாப்டரில் போகணும், மேலே நின்று சோழ நாட்டை பார்க்கணும். ஒரு சிவன் கோயிலில் பிள்ளையார் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் திருவலஞ்சுழி பிள்ளையார். முருகன் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சுவாமிமலை முருகன். நடராஜா எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சிதம்பரம் நடராஜா. நவக்கிரகம் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சூரியனார் கோயில் நவக்கிரகம். திருச்செங்கலூர் சண்டீஸ்வரர். கர்ப்பகிரகம் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் திருவிடைமருதூர். கருவறை, கோயிலுக்கு கருவறை அல்ல, சோழ நாட்டுக்கே கருவறை. அதனால கோயிலில் உள்ளது லிங்கம், சோழ நாட்டுக்கே உள்ளது மகாலிங்கம். திருவிடைமருதா திரிபுராந்தகா பட்டினத்து சாமியின் கனவிலும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. திருவிடைமருதூர் போயிட்டாங்க. கீழக்கோபுர வாசல்ல பட்டினத்தார், மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார். பத்திரகிரியார் சோறு எடுப்பார், பிச்சை எடுப்பார். திருவோடு பிச்சை எடுத்த சாப்பாட்டை பட்டினத்தார்கிட்ட கொடுப்பார், நீட்டுவார். பட்டினத்தார் 3 கவளம் சாப்பிடுவார், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவார். பத்திரகிரியார் அந்த எச்சியை 3 கவளம் சாப்பிடுவார். கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஒரு பெண் நாய் வந்தது, அதுக்கு போட்டார், விடாமல் ஒட்டிக்கிச்சு. தினம் இப்படி போடுற சாதத்தில் முதல் 3 கவளம் பட்டினத்தாருக்கு, அடுத்த 3 கவளம் பத்திரகிரியாருக்கு, மிச்சம் நாய்க்கு. ஒரு 7-8 வருஷம் ஓடிருச்சு. சிவபெருமான் அங்கேருந்து புறப்பட்டார். அவருக்கு தெரியும் மணி 4:45 ஆகுது, பேச்சை சீக்கிரம் முடிக்கணும்னு. அங்கேருந்து புறப்பட்டார். புறப்பட்டு வந்துட்டார். மத்தியான நேரம் பட்டினத்தார்கிட்ட வந்தார். சாமி, ரொம்ப பசிக்குது, என்னமாவது சாப்பாடு இருக்கா? பட்டினத்தார் இல்லைங்கணும். என்ன சொன்னார் தெரியுமா? மேலக்கோபுர வாசல்ல ஒரு குடும்பி இருப்பான், போய் கேளு. குடும்பின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் உள்ளவன், சம்சாரி. மேலக்கோபுர வாசல்ல குடும்பி இருப்பான், போய் கேளு. இவர் தெளிவாக இங்கே வந்தார்.
பத்திரகிரியார்கிட்ட. நாய் இங்கே கிடக்கு, ஓடு இப்படி இருக்கு, பத்திரகிரியார் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் குடும்பம். வந்த ஆள் என்ன கேட்குறாரு, சாமி கீழக்கோபுர வாசலுக்கு போனேன், இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? அங்கே ஒரு சாமியார் இருக்கார், மேலக்கோபுர வாசலுக்கு போ, அங்கே ஒரு குடும்பி இருப்பான் அப்படின்னு சொன்னார். சாமி அந்த குடும்பி நீங்கள் தானா? இவருக்கு எப்படி இருக்கும்? க்ஷண நேரத்தில் பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல், பிள்ளைகிட்ட சொல்லாமல், ராஜ்யத்துக்கு அடுத்த ஆள் ஏற்பாடு பண்ணாமல் உடனே சன்னியாசி ஆனே. என்னை பார்த்து குடும்பிங்கிறாரே குருநாதர் தப்பு செய்ய மாட்டார். ஏன்? அவர்கிட்ட இல்லாதது என்ன என்கிட்ட இருக்கு? இந்த நாயின் திருவோடும். இதானே என்னை குடும்பியாக்கி பிடிச்சு. திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில் போட்டார், நாயும் போச்சு, திருவோடும் போச்சு. என்ன அர்த்தம்? சந்நியாசி திருவோடு கூட வைத்திருக்க கூடாது. திருவோடு வச்சிருந்து சாப்பாடை சாப்பிட்டு மிச்சத்தை தண்ணி ஊற்றி ராத்திரிக்கு ஆகும்னு வச்சா அவன் சம்சாரி. அடுத்த வேளை சோத்துக்கு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு என்ன செய்யணும்? கையை தட்டிட்டு போயிடணும். டாக்டர் அழகப்ப செட்டியார் எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்தார். மெட்ராஸில் போய் படுத்து கிடக்கிறார், கடைசி காலம். எல்லாம் கொடுத்தாச்சு. அவர் பேருக்குன்னு எதுவும் கிடையாது. குடியிருந்த வீடும் கொடுத்தாச்சு. கருமுத்து தியாகராச செட்டியார் அங்கே வர்றார். டாக்டர் அழகப்பாவை பார்க்குறார், கண்ணீர் வருது. கோடீஸ்வரன் அவ்வளதையும் கொடுத்து விட்டு இப்படி படுத்து கிடக்கிறாரு. அவர் கூட சிஎஸ் ராமாச்சாரி வர்றார். பார்த்தாங்க, வெளியில் வந்தாங்க. தியாகராச செட்டியார் சொல்கிறார், ராமாச்சாரி எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி படுத்து கிடக்கிறாரு. 10 வருஷத்தில் 10 கோடி கொடுத்தவர். 47 57க்குள்ள 10 கோடி ரூபா இப்படி கிடக்கிறார். இந்தா நான் ஒரு செக்கு தர்றேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கப்படாது. அவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அந்த மேஜையில் அவர் பார்க்குறாப்பில் வச்சுட்டு வந்துருங்கோ. எப்படி? 7000 ரூபாய்க்கு செக்கு. அந்த காலம் 56 57 செக் எழுதி கருமுத்து தியாகராஜ செட்டியார் கொடுத்தார். சிஎஸ் ராமாச்சாரி அதை வாங்கிக்கிட்டு வர்றார் சென்னையில். செட்டியார் படுத்து கிடக்கிறார். டாக்டர் அழகப்ப செட்டியார் வந்தார், அந்த டேபிளில் வச்சார், நிமிந்து பார்த்தார். அழகப்பரும் பார்த்தார், சிரித்தார். அவர் கும்பிட்டுட்டு போயிட்டார். இவர் பாடு படுத்திருக்கார். 10 நிமிஷம் ஆச்சு. பக்கத்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மா வந்துட்டாங்க. டாக்டர் செட்டியார், என்ன போன வருஷம் நம்ம ஆண்டு விழாவுக்கு வந்தீங்க, என்னமாவது பள்ளிக்கூடத்துக்கு நன்கொடை கொடுக்கறதா சொன்னீங்க. எந்த நேரத்தில்? சிரிச்சார். அந்த செக்கை காமிச்சார், கொடுத்தது. பின்னால் ஒரு கையெழுத்தை போட்டார், கொடுத்தார். அதுவும் சரியா போச்சு. இதான் சாமி சந்நியாசம். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. டாக்டர் அழகப்ப செட்டியார் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் எங்கேயோ பெட்ரோல் பங்கில் 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். உண்மைங்க, அந்த புண்ணியவான். அது மாதிரி இப்போ நம்ம கதை பட்டினத்து சுவாமி பத்திரகிரியார். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். திருவிடமருதூர் பார்த்தார். நாயும் போச்சு, திருவோடும் போச்சு. பிச்சை எடுக்கிறதுக்கு கைதான், கையில் பிச்சை. குருநாதர் சாப்பிடுவார், மிச்சத்தை இவர் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. 16 வருஷம் ஓடி போயிடுச்சு. காசி ராஜா மகளை கூட்டிக்கிட்டு வர்றான். அந்த பொண்ணு பேரழகி, 16 வயசு இருக்கும், கம்பீரமாக வருது. வந்து பத்திரகிரியார் காலில் விழுந்துருச்சு, கும்பிட்டுது. என்னடா ஒன்றும் புரியலை. காசி ராஜா என்ன சொல்கிறான், இது என் மகள். இந்த பொண்ணு பிறந்து 15 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். சுவாமி உங்களுடைய அடிமைன்னு சொல்கிறா. என்னடா இது? அந்த பொண்ணை பார்க்குறார்.
சுவாமி நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். ஒரு திருவோடும் நாயும் இருந்ததுக்கே நம்மளை சம்சாரின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியம். என்னம்மான்னாராம். அந்த பொண்ணு சொன்னதான், சாமி என்ன தெரியலையா? தெரியலையேம்மா, உங்கள் எச்சில சாப்பிட்ட நாய் இப்பொழுது ராஜா விட்டு பொண்ணா பிறந்திருக்கு. யாருடைய எச்சில்? பட்டினத்தார் எச்சில பத்திரகிரியார் சாப்பிட, அந்த எச்சில இந்த பெண் நாய் சாப்பிட, அந்த புண்ணியம் ராஜா வீட்டில் ஒரே மகள் அடுத்த மகாராணியாக பிறந்திருக்கிறேன். சுவாமி எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், இந்த ராஜ்யமெல்லாம் வேண்டாம், உங்கள் திருவருள் வேண்டும். வா என் குருநாதனிடத்திலே வா. கூட்டிக்கிட்டு போயிட்டார். பட்டினத்து சாமி கவலைப்படாமல் படுத்து கிடக்கிறார். இவர் அவர்கிட்ட போய் கதையை சொல்லி என்ன கேட்டார் தெரியுமா? அதான் முக்கியம், நல்லா கேட்குறீங்க. என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, உங்கள் எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ராஜா வீட்டில் பிறந்துருச்சுடா பெருசாக நினைச்சோமா இல்லையா? என்ன கேட்குறார் சுவாமி? உங்கள் எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரப்படாது. காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். போதும்டா அப்பா, எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனதவயன் எனதுயிர் உடலும், இனி உடல் விடுக முடியாது. பிறவி போதும், பிறவி போதும். உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? அவர் வா மகாலிங்கத்திட்ட கேட்பான். கூட்டம் பூரா மகாலிங்கத்திட்ட போயிடுச்சு. மகாலிங்க பெருமான் கம்பீரமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லாரும் போனாங்களா, ஒரு ஜோதி உண்டாயிற்று. அந்த பொண்ணு ஜோதியில் மறைந்து விட்டது. பத்திரகிரியார் மறைந்து விட்டார். காசி ராஜா மறைந்து விட்டார். பட்டினத்தார் மட்டும் பாக்கி. எப்படி இருக்கும்? பரீட்சை எழுதி பையன் பாஸ் பண்ணி விட்டா, வாத்தியார் ஃபெயிலாக போயிட்டார். இருக்குமா இல்லையா? நான் தாண்டா குருநாதன், என்னை விட்டுட்டு நீ எல்லாம் போயிட்டீங்களே அப்பா பகவானே, இந்த விதி எனக்கு எப்பையா கிடைக்க போகுது? நான் எத்தனை காலத்துக்கு ஐயா இருக்கிறது? இந்த சிவபெருமான் ஒன்று செய்வார் தெரியுமா? நீங்கள் நல்லா பாடினீங்கன்னா உங்களை 81 வயசு வரைக்கும் இழுத்தடிப்பார். இழுத்தடிச்சாரா இல்லையா? திருநாவுக்கரசரை 81 வயசு விடமாட்டார். கைலாசம் போனவரை கூட அதெல்லாம் பார்க்க வேணாம், இங்கே வா திருவையாத்தில் பாரு, கொஞ்ச நாளைக்கு இருங்கிறார். அது மாதிரி கடவுளே அவர் என்ன சொன்னார்? பேய்க்கரும்பு தித்திக்கக்கூடிய இடத்தில் உனக்கு மோட்சம் போ. பேய்க்கரும்பு தூக்கிக்கிட்டாரா, ஊர் ஊரா போறார். எம்பெருமானே, பேய்க்கரும்பு எப்படா தித்திக்கும்? அது கசக்கம். திருக்காலத்துக்கு வர்றார். அதான் நம்ம இடம் இன்னைக்கு. இதெல்லாம் முன்கதை. திருக்காலத்துக்கு வர்றார். எம்பெருமானே, நான் உனக்கு ஆளாக வேண்டும். நான் எப்படியா ஆளாக போகிறேன்? எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. ஒருத்தன் சொந்த பிள்ளைய சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும்னு அறிந்து கொடுத்து விட்டான். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இன்னொருத்தன் ஒரு பெண்டாட்டி சொன்ன ஒரு சத்தியத்துக்காக இளமையான வயசில் அவளை மனசாலும் தொடாமல் வாழ்ந்தான். என்னால் அதுவும் முடியாது. இன்னொருத்தன் 6 நாளையில் கண்ணை பிடுங்கி அப்பிட்டேன். அதுவும் முடியாது. நான் எப்படிரா உனக்கு ஆளாக போகிறேன்? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ, ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. இந்த 3 வரலாறு முக்கியம்.
63 வரலாற்றில் முக்கியமாக பட்டணத்து சாமியை இழுத்தது இந்த 3 வரலாறு. எது எது என்ன வரலாறு? வாளால் மகவறிந்து ஊட்டியது. சிறு தொண்டர்னு ஒருத்தர், அவர் சேனாதிபதி, நரசிம்மவர்ம பல்லவனுடைய சேனாதிபதி. இந்த பிள்ளையார் வழிபாடு இருக்குல்ல, பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்துச்சு? 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பிள்ளையார் வழிபாடு கிடையாது. வாதாபியிலிருந்து பிள்ளையார் வந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார் 3ஆம் நூற்றாண்டில் இருந்து உட்கார்ந்துருக்காரு. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு, போய் பாருங்க. சா கணேசன் ஐயா 1976 நான் கற்பக பிள்ளையார் மேலே ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினேன். அந்த நூலை அங்கே வெளியிட்டு பிள்ளையார் பாதத்தில் வச்சு என்னை உள்ளே கூட்டிக்கிட்டு போய், உள்ளேன்னா திருவீசருக்கு பக்கத்தில், கற்பக பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், திருவீசர், அங்கே கொண்டு நிற்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் உள்ள தமிழ் எழுத்து 3ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து பிள்ளையாரை பற்றி. அப்போ என்ன புரியுது? இவங்க 3ஆம் நூற்றாண்டிலேயே பிள்ளையாருடைய வழிபாட்டை தொடங்கி விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாதாபிக்கு மேலே படையெடுத்து போகிறார் பரஞ்சோதிங்கிற சேனாதிபதி, நரசிம்மவர்ம பல்லவனுடைய சேனாதிபதி. நரசிம்மவர்ம பல்லவன் பல்லவ நாட்டு ராஜா. வாதாபியில் சாளுக்கிய மன்னன் புலிகேசின்னு ஒருத்தன், அவன் கூட சண்டை படையெடுத்து போகிறாங்க. வாதாபின்னா எந்த ஊர் தெரியுமா? நம்ம பம்பாய்க்கு பக்கத்தில். படையெடுத்து போய் வாதாபி கோட்டையை முற்றுகையிட்டார்கள். கோட்டைக்குள்ளே எல்லாரும் மாட்டிக்கிட்டான். வெளியில் பூரா பல்லவ சேனை. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒன்றும் அசைகலை. எப்படிரா சாப்பாடு உள்ளே போகணுமே எல்லாருக்கும்? சாப்பாடு இல்லாமல் கோட்டைக்குள்ளே எத்தனை நாளைக்கு இருப்பான்? ஆனால் சாப்பாடு எப்படியோ போகுது. எப்படி போகுதுன்னு தெரியலை. பரஞ்சோதி சேனாதிபதி அப்படி சுற்றி சுற்றி வர்றார். ஒரு இடத்துல கோட்டையில் ஒரு குழி மாதிரி இருக்குது, மாடம். அதில் பிள்ளையார் இருக்கார். அது வரைக்கும் இவர் பிள்ளையாரை பார்த்ததில்லை. பிள்ளையார் தெரியுதில்ல, ஒத்த கொம்பு ஒடிஞ்சிருக்கும், ஒத்த கொம்பு ஒழுங்காக இருக்கும். உடம்பு மனுஷ உடம்பு, யானைத்தலை. பிள்ளையார் மிருகமா மனுஷனா? மனுஷ உடம்பு, யானைத்தலை, 2 தான். பிள்ளையார் ஆனா பெண்ணா? ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் தெரியாது. இவருக்கு ஒரு தந்தம் தெரியும், ஒரு தந்தம் தெரியாது. ஆணுந்தான் பெண்ணுந்தான் எல்லாம். பிள்ளையாருக்குள்ள உலகம் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? வயிற்றுக்குள்ளே இருக்கு. அட, எல்லாம் அவர். அந்த பிள்ளையாரை பார்த்தாரா? தும்பிக்கையை பார்த்தாரா? அடே அப்பா, இதனோட சாமி புதுசாக இருக்குது. நம்ம ஊரில் சங்க காலத்திலெல்லாம் பிள்ளையார் கிடையாது. முருகனும் சிவபெருமானும் பெருமாளும் கொற்றவையும் தான். பிள்ளையார் பின்னால் புதுசாக இருக்கே இந்த சாமி. சாமி, இந்த கோட்டையை நான் ஜெயிச்சிட்டா உன்னை எங்கள் ஊருக்கு கொண்டு போய் கோயில் கட்டி வைக்கிறேன். பரஞ்சோதியார். மறுநாள் பார்த்தா ஏதோ ஒரு வழியாக சாப்பாடு போகிறத, எறும்பு போகிறத வச்சு கண்டுபிடிச்சி விட்டாங்க. அந்த இடத்த உடைச்சி உள்ளே பார்த்தா குகை, எறும்பு, சுரங்க பாதை, உள்ளே போந்துட்டாங்க. ஜெயிச்சாச்சு. வா திருச்சிற்றம்பலம். நம்பக்கூடாதது 2, ஒன்று சம்சாரம், இன்னொன்று மின்சாரம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம கதை. பரஞ்சோதியார் அங்கேருந்து வெற்றி கண்டார், புறப்பட்டு வந்துட்டார். நரசிம்மவர்ம பல்லவன்கிட்ட வந்தார். அவர் ரொம்ப பாராட்டினான். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்கன்னா.
எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இந்த பிள்ளையாரை மட்டும் கொடுங்க. பல்லக்கில் வச்சுக்கிட்டார். போதும், இந்த பதவியெல்லாம் போதும், இந்த சேனாதிபதி பதவி போதும், ரொம்ப பேரை கொலை பண்ணியாச்சு சண்டையில், போதும். தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு பிள்ளையாரை கொண்டாந்து அவங்க ஊர் திருச்செங்காட்டங்குடி, திருப்புகலூருக்கு பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடியில் கோயில் கட்டிவிட்டார் பிள்ளையாருக்கு. வாதாபி கணபதி, வாதாபி கணபதி பஜேகம்னு பாட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக வந்து உட்கார்ந்துட்டார் திருச்செங்காட்டங்குடியில். பரஞ்சோதி, பரஞ்சோதிக்கு பேர், தன் பேரை மாற்றிக்கிட்டார். எல்லா பெரிய தொண்டர்கள் நான் அவர்களுக்கு முன்னால் மிகச்சிறிய தொண்டன், சிறு தொண்டன் பேரை மாற்றிக்கிட்டார். ஒரு குழந்தை இருக்கு, மனைவி இருக்கிறார். மனைவி பேர் தெரியுமா? யாராவது சொல்லுங்க. திருவன், நீங்கள் சொல்லக்கூடாது, இது நல்லா இருக்க. திருவெண்காட்டு நங்கை. பேர் தெரியாது, பிறந்த ஊரை வச்சு சொல்லிட்டு போ. திருவெண்காட்டு நங்கை. ஒரு பையன் பிறந்தான், அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? சேக்கிழார் அதையெல்லாம் எழுதுகிறார், சீராள தேவர். சுப அண்ணாமலை ஐயா தன் மகனுக்கு சீராளன்னு பேர் வச்சார். சீராள தேவர் குழந்தை. அன்னக்கொடி கட்டி சாப்பாடு, யார் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் சாப்பாடு. அன்னதானத்துக்கு மிஞ்சினது கிடையாது. அன்னம். சிவபெருமான் அங்கேருந்து புறப்பட்டார். ஒரு பைராகி வேஷம், வடநாட்டு பைராகி. என்ன தமிழ்நாட்டு சாமியாராக வந்து அவர் மாதிரி கேட்கப்படாது, என்னத்தையோ கேட்க போகிறார். இதுக்கு இந்த சரிப்படாது. அதனால வடநாட்டு பைராகி, மண்டை ஓட்டு மாலை எல்லாம் போட்டு அப்படியே பைரவ கோலம் புறப்பட்டு இங்கே வர்றார். இவருக்கு என்ன பழக்கம்? தினம் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டு தான் இவர் சாப்பிடுவார். அன்னைக்கு சிவனடியார்கள் காணோம். சிறு தொண்டர் தேடி போகிறார். அந்த நேரம் பார்த்து பைரவர் உள்ளே வந்துட்டார். வாசக்கதவை தட்டுறார். வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? திருவெண்காட்டு நங்கையும் வேலைக்கார பொண்ணும். வேலைக்கார பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? சேக்கிழார் அந்த பேரெல்லாம் கொடுக்கிறார் ஐயா, சந்தனத்தாதி. பாருங்க, வேலைக்கார பொண்ணு, அவர் ரொம்ப முக்கியமான ஆள், சொல்ல போகிறேன். சந்தனத்தாதி. கதவை திறக்கிறாங்க அந்த அம்மா. இவர் கம்பீரமாக நிற்கிறார். முதல்ல அந்த சிவபெருமானை பார்த்தது யாரு? திருவெண்காட்டு நங்கை. இவர் பார்க்கல, சாமி கும்பிட்ட. சிறு தொண்டர் இருக்கிற வீடு இதுதானோ அவர்? ஆமாம், அவர் இப்போ அடியாரை தேடி வெளியில் போனார். நீங்கள் உட்காருங்க. பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நாம் வரமாட்டோம். யாரு? இந்த இவர். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நாம் வரமாட்டோம். காரைக்கால் அம்மையார் தனியாக இருந்தபோது போய் சாப்பிட்டு, என்ன மாம்பழம் போட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா? என்னங்க நியாயம்? தனியாகத்தானே இருந்தாங்க காரைக்கால் அம்மையார், போய் சாப்பிட்டீங்கள்ல. ஏன் தெரியுமா? அது அம்மாடா. அம்மா தனியாக இருக்கிற போது பையன் போய் சாப்பிடலாமில்ல. அது அவ யாரு? வருமிவள் நம்மை பேணும் அம்மைகான். அது அம்மாவுடைய மரியாதை தனி. இப்போ சொல்லிட்டாரா, நாம் ஆத்தி மரத்தின் கீழ் இருப்போம். புறப்பட்டு போயிட்டார். அந்த நேரம் சிவனடியாரை தேடி போனவர் வர, இந்த அம்மா விஷயத்தை சொல்ல, ஓடி வந்து ஆத்தி மரத்தில் பார்க்க, பைரவரை பார்த்து காலில் விழுந்து, சாமி சாப்பிட வாங்கோம். நம்மை ஊட்ட உன்னால் முடியாது, நமக்கு சோறு போட ஒன்னால் முடியாது. சாமி எல்லாம் இருக்கு, எல்லா சாப்பாடும் இருக்கு, அன்னலட்சுமி கையிலே இருக்கு. சாப்பாடு போட முடியுமா? முடியாதா? முடியும், எல்லாம் இருக்கு. நாம் உண்பது 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான். ஐயோ, அதுவும் இன்னைக்கு தான். அப்பாடா, நல்ல வேலை, இன்னைக்கு தான்.
அப்படின்னா பரவாயில்ல, சாமியை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நாம் உண்பது நரப்பசு. நரப்பசுவா? அதுவும் குழந்தை, 5 வயசு குழந்தை. அதைத்தான் நாம் உண்போம். இவர் கவலைப்படவே இல்லை, அதுவும் முடியும். முதல்ல என்ன சொன்னார்? எங்கிட்ட எரும மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன வேணாலும் கொடுப்போம், வெஜ் ஆர் நான்வெஜ் எது வேணாலும் கொடுப்போம். இவர் நாம் உண்பது நரப்பசு. நரப்பசுன்னா சின்ன குழந்தை, 5 வயசுக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று சொல்லுங்க, அந்த குழந்தையை தாய் பிடித்து கொள்ள வேண்டும். தந்தை வார்த்தை சொல்லுங்க, அறுக்க வேண்டுமா அறிய வேண்டுமா? அறிய வேண்டும். அறுக்கிறது வேற, அறிகிறது வேற. கழுத்தை அறுத்தா திருப்பி முளைக்காது. காய்கறியை செடியில் இருந்து அறிந்தால் திரும்ப முளைக்கும். திரும்ப வந்தால் அறுக்கிறது. ஆமாம், திரும்ப வந்தால் அறிகிறது, திரும்ப வரலைன்னா அறுக்கிறது. அறிந்து தாய் பிடிக்க, தந்தை அறிய, அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு இருக்க, அப்படித்தான் நாம் உண்பது. சரின்ட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனார், மனைவியை பார்த்தார், விஷயத்தை சொன்னார். இப்படி சொல்கிறாரு, அம்மா யாராவது பணம் கொடுத்தா குழந்தைய தருவாங்களா? தருவாங்க. ஆனால் அவங்க அறிவார்களா? மாட்டாங்க. அதனால் என்னை இங்கு உய்ய நீ பயந்தான், அவனை நாம் கொணர்வோம். நான் உய்வதற்காக நீ ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்கிறாயே, அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்திலே இருந்து அழைத்து வருவோம். அந்த காலம் 5 வயசு பிள்ளைக்கு. நீ பிள்ளையை பெற்று கொடுக்கலன்னா இப்போ என்னால் முடியாதே. 2 பேரும் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி, அந்த மாதிரி ஒரு கணவன். பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்தால் அவன் என்னமோ தெரியலை, பையன் சந்தோஷமாக வந்தானா, கூட்டிக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, நினச்ச மாதிரி 2 பேரும் அந்த பிள்ளையை பிடிக்க, தாய் பிடிக்க, தந்தை அறிய, அந்த பையன் முகத்தை பார்த்து அம்மாவும் அப்பாவும் என்னமோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அவனும் சிரிக்க, அந்த நேரத்தில் குழந்தையை அறிந்தார்கள், கறி சமைத்து விட்டார்கள். என்ன பாடு முடிஞ்சது, எல்லாம் பண்ணியாச்சு. அந்த வேலைக்காரி சந்தனத்தாதி, அவன் என்ன கேட்குறா, ஆமாம் தலைக்கறி சாப்பிடுவாரா? பொதுவாக தலைக்கறி சாப்பிட்றது இல்லை. இவர் என்ன சொன்னார், சிறு தொண்டர், தலைக்கறி ஆகாது, தூக்கி போட்டுரு. சந்தனத்தாதி கெட்டிக்காரி. எப்பவும் வேலைக்காரி கெட்டிக்காரியாக இருக்கணும். கெட்டிக்காரி. நம்ம வீட்டு வேலையெல்லாம் சொல்லப்படாது. கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். பாட்டியார் செத்து விட்ட 16ஆம் நாள் என்பார். பானையிலே தேடிருந்து பல்லால் கடித்ததென்பார். பாரதி பாடுறான். இது நல்ல கெட்டிக்காரி. சரி, எல்லாம் சமைச்சாச்சு, வச்சாச்சு, இவரை கூப்பிட்டாச்சு. சாமி சாப்பிட உட்காருங்க. நானாக சாப்பிட மாட்டேன், எங்கூட யாராவது அடியார் உட்காரணும். அடியாரை தேடி போய்த்தான் ஐயா உங்களை கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கேன். அடியார் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? சாமி, நான் கூட திருநீறு பூசற வந்தான். திருநீறு பூசன அடியார் இல்லையா? அட ஆமாம், உன்ன மாதிரி அடியார் உலகத்தில் யாரையா இருக்கா? இந்த மாதிரி அடியார் யாராவது இருக்காரா? உம்மை போல் நீரிட்டார் உளரோ. திருநீர் ஏன் பூசுறன்னு சொல்லுங்க. எதுக்காகம்மா? பவுடருக்கு பதிலாவா? எதுக்கு? கடைசி அதுதாண்டா. ஆடிய ஆட்டம் என்ன, எல்லாம் ஓடி போயிடும். காடு கூப்பிடும், வீடு விடை தரும், கடவுள் நினைப்பு கடைசியில் தான் வரும். அதான் அடையாளம். ஒருபடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவேன்,
அதான் திருநீர். உம்மை மாதிரி பற்றில்லாது குழந்தையை அறிந்திருக்கிறீரே, உன்ன மாதிரி பற்றில்லாதவன் திருநீரிட்டார் யார் உளரோ. சரி, நீ உட்காரு. அநியாயம் பாருங்க, அவர் பிள்ளைய அவரே சாப்பிட போறாரு. உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப லேட்டாக போச்சே, ஐயோ இவர் சாப்பிடணுமே அப்படின்னு வேகமாக அவர் கையை வைக்க போகிறாரு. ஏய் நிறுத்தியா, 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றவன், நானே பேசாமல் இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ற ஆள், உனக்கு என்னைய அவசரம்? நம்மளாம் எத்தனை வேளைம்மா சாப்பிட்றான்? இடப்பகல பலகாரம் வேற கேடு பாருங்க. காலையில் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, இடப்பகலுக்கு சாப்பிட்டு, ராத்திரிக்கு சாப்பிட்டு, சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது கண்டதெல்லாம் உள்ளே போய் கூடவே கூடாது. இப்போ எப்படி? இந்த நேரம் உட்காரு. 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றவன் நான் சும்மா இருக்கிற பொழுது உனக்கு என்ன அவசரம்? உன் பிள்ளைய கூப்பிடு. ஐயோ எல்லாம் மும்பிட்டு பண்ணி வீணா போய், உன் பிள்ளை வந்தாத்தான் நான் சாப்பிடுவேன், கூப்பிடு. ஏன்யா ஒரு எல்லை இல்லையா? உன் பிள்ளை வரணும். இவ்வளவு பாடும் வீணா போயிருமே. இந்த அடியாரை ஊட்ட வேணும்னு நினைச்சனே, ஊட்ட முடியலையே, போய் கூப்பிடு. சிவனடியார் சொல்றார். 2 பேரும் போறாங்க. அவர் என்ன கூப்பிட்டார், செய்ய மகனே வருவாய் என்னார். பையன் வரல. அந்த அம்மா, செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அடைக்கின்றார். நானா கூப்பிடுறேன், இந்த சிவனடியார் கூப்பிடுறார். மகனேங்களை அதான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன மகனே? பாசத்தை துறந்த தாய், செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அடைக்கின்றார். பையன் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்தாப்புல ஓடிவர். ஆச்சரியம், இங்கே பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன தெரியுமா? எல்லா கறியும் இருக்கான்னு கேட்டார் இந்த பெரியவர். அவர் என்ன சொன்னார், தலைக்கறி. தலைக்கறி அது கூட நான் சாப்பிடுவேனே. ஐயோ அதை தூக்கி எரிஞ்சிட்டமே. திரும்பினாரா, சந்தனத்தாதி வேலைக்காரி ஓடி வந்தா, சாமி அதையும் சமைச்சு வச்சிருக்கிறேன். இந்த வேலைக்காரி அன்னைக்கு சமைச்சு வைக்கலைன்னா கதை பூரா கெட்டிருக்கும். அவர் எந்திரிச்சு போயிருப்பார். வேலை அப்புறம்தான் இந்த திருவிளையாடல் முறிஞ்சுதா. வந்து பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி? சிவபெருமான், அம்பாள், முருகன். இந்த சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எப்படி பக்தி பண்ணுறீங்களோ அப்படி காட்சி கொடுப்பார். நீங்கள் மட்டும் பக்தி பண்ணால் அவர் மட்டும் வருவார். வீட்டுக்கார அப்பாவும் சேர்ந்தா உமாதேவியவும் கூட்டிக்கிட்டு வருவார். ஒரு சீராளனும் சேர்ந்தா முருகனையும் கூட்டிக்கிட்டு வருவார். சரிதானா? சிவபெருமான் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? சிறு தொண்டர் பக்தி பண்ணதுக்கு நான் காட்சி கொடுத்தேன். திருவெண்காட்டு நங்கை பக்தி பண்ணதுக்கு பார்வதி காட்சி கொடுத்தா. சீராள தேவர் உயிரை கொடுத்ததுக்கு முருகன் காட்சி கொடுத்தான். சரியா போச்சா? இல்லையே. அந்த சந்தனத்தாதி அவளுக்கு யாரு காட்சி கொடுக்கிறது? சிவபெருமான் கிட்டையே வேலைக்காரன் இல்லை. அப்போ சந்தனத்தாதி தன் பக்தியினாலே உயர்ந்து நின்றாள். சிவபெருமானே ஒரு அடியாருக்கு முன்னால, அப்பா நீ பெரிய ஆள்றா சாமி, என்னால் அப்படியெல்லாம் பிள்ளைய கொடுக்க முடியாதே. பட்டினத்தார் திருக்காலத்தில் அலறுகிறார். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். முடிச்சிடுறேன். 2 விஷயம். இன்னும் ஒரு விஷயம் முக்கியம். திருநீலகண்டர்னு ஒருத்தர் ரொம்ப நல்லவர். எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். எந்த குற்றமும் கிடையாது, ஒரே ஒரு குற்றம். அழகான பொண்ணை பார்த்தா பின்னால போயிடுவார். பத்தாது? ஆமாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். அதை ஜெயிக்க முடியலை. கல்யாணம் ஆச்சு,
மனைவி பேரழகி, திருவினும் பெரியாள், மகாலட்சுமியை விட அழகி. இவர் எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார். இவர் வந்தார், சாப்பாடு போட்டா, ஒன்றும் சொல்லலை, உள்ள உட்கார வச்சா. இவர் தொட போனாரா, விலகிக்கிட்டா. ஏன்? முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சுட்டா. நம்ம பண்ணுறது அத்தனையும் முழுக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம வீட்டுக்காரி தான். ஏமாற்றவே முடியாது. முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுவான். எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். முடியவே. அது இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. அது பெண்களுக்கு அதிகம். ஒன்றும் சொல்லலை, தொடப்போனாரு. தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம். என்ன தொடுவீராகில் இல்லை, தீண்டு வீராகில். எது தீண்டும் தெரியுதா? அந்த வார்த்தை. நீ தொட்டா பாம்பு தீண்டு நாப்பில் இருக்கு. அதான் வார்த்தை. தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை தீண்டக்கூடாது. விலகிட்டார். நல்லா கேட்குறீங்க. இவருக்கு காமம் அதிகமாக இருந்துச்சா? இருந்துச்சு. ஒரு பொண்ணை பார்த்தா பின்னால் போகிறவரா? ஆமாம். திருநீலகண்டத்தின் மீது காதல் அதிகமாக இருந்துச்சா? ஆமாம். இப்போ தராசில் ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் காதல், மன்னிக்கணும், ஒரு பக்கம் திருநீலகண்டத்தின் மீது காதல். அப்படி சொல்லுங்க. திருநீலகண்டத்தின் மீது பக்தி. எது ஜெயிச்சுது? பக்தி ஜெயிச்சுது. காமம் போயிடுச்சு. அழகான பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறான், கொஞ்சம் வயசு. போ, என்ன சொன்ன? தீண்டு வீராகில் எம்மை. என்னைன்னு கூட சொல்லாம எம்மைன்னு சொன்னியா? இனிமேல் எம்மை என்ற மையனாலே மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்திலும் தீண்டேன். ஒரு பொண்ணை கையால தீண்டுறதை விட பாவம் மனசால தீண்டுறது. தப்பா நினைக்கலாமா? திருவள்ளுவர் சொல்லுவார், எங்க திருக்குறளில் எங்கேயாவது திருடாதேன்னு சொல்லியிருக்காரா? தமிழ் படித்த ஆளெல்லாம் உட்கார்ந்துருக்கீல்ல, சொல்லுங்க, திருடாதேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அங்கே பாருங்க, திருடாதேன்னு சொல்லலை, திருட நினைக்காதேங்கிறார் ஐயா. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே நினைக்காதடா. திருட நினைச்சாலே பாவம்டா. அந்த பொண்ணை தப்பா நினைச்சாலே பாவம்டா. நீ தொடர்றது அப்புறம். தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம் மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன். ஒரே வீடு, சின்ன அறை, ஒரு வேற யாரும் கிடையாது, ரெண்டும் சின்னஞ்சிறுசு, அழகான மனைவி, பக்கத்தில் தான் படுக்கணும், தனித்தனி ரூமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கூட சிந்தனை மாறலை. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். வயசாச்சு, 50, 60, 70, ரெண்டும் கெல்லடும் கெட்டையும். அப்பவும் திருநீலகண்டம் தான். சிவபெருமான் புறப்பட்டார். அங்கேருந்து வந்தார். அப்பா, திருவோடு கொண்டாந்திருக்கேன், நான் வச்சிருக்கேன் ஒரு திருவோடு. இந்த திருவோடு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காதது, பத்திரமா வச்சுக்கோ. நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், போயிட்டு வந்து வாங்கிக்க. இந்த பாரு, திருவோடு கிடைக்காத ஓடு. திருவோட்டுக்கு இந்த பாடு. இவர் எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கிறவர். திருநீலகண்டத்து குயவனார். குயவன்னா மண்பாண்டம். திருவோடு எல்லாருக்கும் கொடுக்கிறவர். இவர்கிட்ட திருவோடு பத்திரம் கிடைக்காது. சரி சாமி, வந்து வாங்கிக்கிறேன். உள்ள பத்திரமா வச்சு பூட்டி விட்டார். நம்ம சிவபெருமான் எல்லா ஊரும் சுற்றிவிட்டு கொஞ்ச நாள் ஆகி திரும்பி வந்தார். வந்த உடனே, அப்பனே அந்த திருவோட்டை கொடு. உள்ளே போய் பார்த்தா திருவோட்டை காணோம். யார் திருடி விட்டா?
சிவபெருமான். உள்ளங்கவர் கள்வன் திருவோட்டை திருடி விட்டார். இவர் போய் பார்க்குறாரு, திருவோட்டை காணா, தவிக்கிறாரு. என்னடா போச்சே, இத்தனை சாமியா இருக்கு, இதை மட்டும் காணமே. சாமி அதை காண, பொய் சொல்கிற, நீ எடுத்து வச்சுக்கிட்ட. எனக்கு எதுக்கு சாமி தெரியாம? முடியாது, என் திருவோடு தான் எனக்கு வேணும். நான் பதிலுக்கு 10 கூட கொடுக்குறேன், புதுசு எனக்கு எல்லாம் வேண்டாம், என் திருவோடு தான் வேணும். நீ சொல்கிறது தப்பு, நீ திருடிவிட்ட, பக்கா திருடேன். சாமி சத்தியமாக அப்படி இல்லை, அடியார்களுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர அடியார்கள்ட்ட எடுத்து பழக்கம் இல்லை சாமி. அப்படியா? உண்மையா சொல்கிற? ஆமாம். உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. அதுக்கு முன்னால் ஒன்று மறந்துட்டேன், உன் பிள்ளை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. பிள்ளை இல்லை சாமி. அப்படியா? பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. முடியாது. உன் பொண்டாட்டி தானே? ஆமாம். பிடிச்சி சத்தியம் பண்ணு. முடியாது சாமி. டேய், அப்போ திருடி விட்டேன். இது வலுவே வழக்கு, அதுவே நியாயம். அவருக்கு பேர் பழைய மன்றாடின்னு பேர். ஏன் தெரியுமா சண்டை போடுறாரு? உன்னை எப்படியும் கடத்தேற்றி தாண்ட தீருவேன். நம்ம சாக்கடையில் விழுந்தா கூட நம்ம அம்மா இறங்கி காப்பாத்துறாள்ல, அது மாதிரி ஒருவன் மறைவாக நல்ல காரியம் செய்தால் அதை வெளிப்படுத்துவதற்காக சிவபெருமான் வருகிறார், தொண்டரை விளக்கம் காண்பதற்கு. ஒன்றும் முடியல, வா அரங்கூர் அவயத்தில் சொல்லலாம். தில்லைவாழ் அந்தாண்டர்கள் இருக்கிற இடம் போயாச்சு. இவர் கதையை சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்பா கையை பிடிச்சி சத்தியம் பண்ண வேண்டியது தானே? இல்லை, சத்தியம் பண்ண முடியாது. வேணும்னா ஒரு கம்பை பிடிச்சிக்கிறேன். என்ன சொல்கிற? இந்த குளத்தில் சத்தியம் பண்ணுறோம். ஒரு கம்பு, அவள் அந்த பக்கம் பிடிச்சிக்கட்டும், நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன். என்னையா, உன் பண்டாட்டி தானையா, கையை பிடி. முடியாது. என்ன? அப்போ நீ தான் திருடி இருக்கிற, நான் திருடலை. சொல்லு. வேற வழி இல்லை. பழைய கதையை 55-60 வருஷம் இது வரைக்கும் உள்ள பூட்டி கிடந்தது. புரியுதா புரியலையா? கணவனும் மனைவியும் வீட்டில் நடந்ததை வெளியில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் 4 சுவத்துக்குள்ளே இருந்தால்தான் குடும்பத்தின் மானம் காப்பாற்றப்படும் என்று வெளியில் சொல்லாமல் இத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி வைத்திருந்தார்கள். அதுதான் பாடம். இன்னைக்கு சொல்லிவிட்டார், வேற வழி இல்லை. சரி, கம்பை பிடிச்சிக்கோ. கம்பை பிடிச்சாரா? அந்த பக்கம் அந்த அம்மா, இந்த பக்கம் இவர். திருநீலகண்டம் 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 அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கூணமன்றே. கைவினை செய்து எம்பிரான்களல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எமை தீண்டப் பெறா. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். முங்கி எந்திரிச்சாரா? 24-20 74-24 ஆயிடுச்சு. எப்படிங்க? 72-20 ஆயிடுச்சு. பழைய இளமை 2 பேருக்கு வந்துருச்சு. அந்த குளத்துக்கு பேர் என்ன? இளமை ஆக்கினார் குளம். சிதம்பரத்தில் இன்னைக்கும் இருக்கு. நான் அங்கே போனேன், முங்கி பார்த்தேன். நமக்கு 20 வந்துருமா? உடம்பெல்லாம் பச்சை பச்சையாக போச்சு. அந்த பச்சை போகிறதுக்கு 15 நாள் ஆச்சு. ஆமாங்க, கிடைக்குமா? இளமை கிடைக்குமா? பட்டினத்து சாமி சொல்கிறாரு, என்னால் குழந்தைய பறி கொடுக்க முடியாது. சரி, பரவாயில்ல. குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு 3 பேரும் ஒத்துக்கணும், அம்மா அப்பா பிள்ளை. அதை முடியாது. இது கணவன் மனைவி ஒரு குடும்பம், 2 பேர் தான். 2 பேரும் ஒத்துக்கிட்டா போதும். அதுவும் என்னால் முடியாது. 3வது காலத்தி வேடன் கண்ணை தோண்டி அப்பிட்டேன். கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். 6 நாள் தான் திண்ணன். 6 நாள். சிவபெருமான் கண்ணில் கண்ணீர் வந்த உடனே திரும்பி பார்க்குறான், ரத்தமாக வருது. தோண்டி அப்பினா. முதல்ல எந்த கண்ணை தோண்டினா? வலது கண்ணை தோண்டி அப்பினா.
ரெண்டாவது ரத்தம் இடது கண்ணில் வந்தது. தோண்ட போனா சிவபெருமான் கையை பிடிச்சி விட்டாரு. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. ஏன் தெரியுமா? வலது கண்ணு சிவபெருமான் கண்ணு, இடது கண்ணு அம்மா கண்ணு. தோண்ட விடுவலா? ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வலது கண்ணில் தன் கண்ணை தோண்டி அப்பிட்டாரா, இப்போ சிவபெருமானுக்கு வலது கண்ணு சரியாக போச்சா? சிவபெருமானுக்கு இடது கண்ணில் இருந்து கண்ணீர் ரத்தம் வந்ததா? சிவபெருமான் எந்த கண்ணால் பார்ப்பார்? இப்போ வலது கண்ணால். கண்ணப்பன் கொடுத்த கண்ணால். அவர் கண்ணால் பார்த்தபோது கூட கண்ணப்பனுடைய அன்பு தெரியலை. இவன் கொடுத்த கண்ணால் பார்க்கிற பொழுது அன்பு தெரிந்தது. அப்பா சிவகோச்சரியார், நீ 1000 பூஜை பண்ணுற, இவன் கண்ணை தோண்டி அப்பிட்டான். இவனுடைய அன்பை உன் கண்ணாலும் பார்க்க முடியாது, என் கண்ணாலும் பார்த்து அளக்க முடியாது. அவனே கொடுத்த அவன் கண்ணால் தான் பார்த்து அளக்க முடியும். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. பெருமானே, என்னால் அதுவும் முடியாது. நான் எப்படி உங்ககிட்ட வந்து சேரப்போகிறேன்? ஆளாவது எப்படியோ, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பட்டினத்து சாமி பாடிட்டு உடனே திருவொற்றியூருக்கு பறந்துட்டார். திருவொற்றியூருக்கு போனாரா, கரும்பை கடிச்சாரா? இன்னைக்கு இது மெட்ராஸுக்கு பக்கம்தானே எல்லாம். கரும்பு இனிக்குது, பேய் கரும்பு, கசக்கலை. திருவொற்றியூரில் கடற்கரையில் பையனெல்லாம் விளையாடுறான். அங்கே போயிட்டார். டே, என்னை விளையாட்டில் சேர்த்துக்குவீங்களா? தாத்தா, உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியும். இங்கே என்னை போட்டு மூடினா அங்கே எந்திரிப்பேன். இந்த மண்ணை எடுத்து கொடுப்பேன், அது சர்க்கரையாக மாறும். விளையாடினார். கடைசி என்ன பண்ணார் தெரியுமா? டே, இந்த குழியை தோண்டு என்னை புதைச்சிட்டு நீங்கள்லாம் போயிருங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க? கழுத்தாளத்தில் புதைச்சிடு. திருவொற்றியூர் கடற்கரை தோண்டினாங்க. பட்டினத்து சாமி கழுத்தாளத்தில் புதைச்சாங்க, தலை மட்டும் வெளியில். கடற்கரை. எல்லா பையனும் ராத்திரி 8 மணிக்கு போயிட்டான். சாமி மட்டும் தியானத்தில் இருக்கார். 9 மணி ஒரு பையன் வந்துட்டான். சாமின்னா என்ன? சாமி, உனக்கு பசிக்கும் இல்லை? என்னடா இது? அடுத்தவனுக்கு பசிக்கும்னு எப்போ நீ நினைக்கிறியோ அப்போ கடவுள் உனக்கு சோறு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்தவனுக்கு பசிக்கும், பசிக்கும். ஆமாம் சாமி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொஞ்சம் சாதத்தில் தண்ணி விட்டு கொடுத்தா கொண்டாந்துருக்கேன். எங்கே? இந்த இருக்கு, குளுதாடின்னு பேர், செட்டி நாட்டில் சொல்லுவாங்க. அப்படி சாப்பாடு கொண்டாந்துருக்க, உனக்கும் முடிஞ்சுது. பையனுக்கு ஒன்றும் புரியலை. 3 கவளம் ஊட்டு. 3 கவளம் ஊட்டினான். அந்த குளுதாடியை அந்த பக்கம் வை. வச்சான். என் முன்னால் படுத்துக்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிடலை. கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிட்டான். என் முன்னால் படுத்துக்கோ. படுத்தான். தூங்கு. தூங்கிட்டான். காலையில் பார்த்தா ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைக்குள் திருவொற்றி ஊர்மேவி வாழ்குமரநாயகா திருவரை முழக்கி அருளே சிறியனேன் ஆணவ இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. இதெல்லாம் பட்டினத்தார். ஏன்? ஆளாவது எப்படியோ. அதுக்காக எனக்கு ஒரு ஆசை, தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் எளிமையாக உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பரப்பணும். எல்லாருக்கும் புரியணும். பெரிய புராணத்தை படிச்சுட்டா நாடு திருந்திரும். ஞாபகம் வச்சுங்க, படிங்க. எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து போய்விடும். இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். 5:30க்கு நிறுத்தணும்னு இருந்து கேட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த புண்ணியம் பூரா 90 ஆண்டு கண்ட பாலாம்பாள் ஆட்சி குடும்பத்தாரை சேருகிறது.
இதுக்கு பேர் ஞானதானம்னு பேர். சாப்பிட்ட சாப்பாடு அன்னதானம், அது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிடும். இந்த ஞானதானம் 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாதில்ல. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் தண்டாயுதபாணி, ஒரு பக்கம் மதுரை சொக்கலிங்க பெருமான், 2 பேரும் அமர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். அந்த பெருமக்களுக்கும் நம்முடைய கோவிலூர் சாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி, ஆட்சி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் அருளால் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர குழந்தைகளோடு பேரன் பேத்திகளோடு பல்லாண்டு வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.